புனித ஜான் போஸ்கோ பாகம் 13 முதல் தேவாலயம். தொன் போஸ்கோ பினார்டி வீட்டை வாங்கி 1 மாதத்திற்கு பிறகு அவ்விடத்தில் புனித பிரான்சிஸ்கு சலேசியாரை குறித்து தேவாலயம் ஒன்று கட்ட தீர்மானித்தார். அவர் தமது நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரிடத்திலும் தேவ தாயாரிடத்திலும் வைத்த பின் கட்டடத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை துவங்கினார். வேலை ஆரம்பித்து நடக்கும் பொழுது வேலையாளர்களில் பலர் இறைவனுக்கு எதிரான தீய வார்த்தைகள் கூறுவதைக் கண்டு பெரிதும் வருந்தினார். இத்தீய பழக்கத்தை ஒழிப்பதற்கு ஒரு வழி செய்தார். யாதெனில் தீய வார்த்தைகள் பேசாமல் இருப்பவர்களுக்கு ஒரு பாட்டில் திராட்சை ரசம் தருவதாக கூறினார். திராட்சை ரசத்தில் விருப்பம் கொண்ட வேலையாட்கள் தீய வார்த்தைகள் பேசுவதை அடியோடு நிறுத்திவிட்டனர். மார்கரித்தம்மாளும் சனிக்கிழமை தோறும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புட்டி ரசம் பரிசளித்து வந்தாள். கட்டட வேலை ஆரம்பித்த பின் அவர் அநேக ஆயர்களுக்கும் பிரபுகளுக்கும் இன்னும் மற்ற செல்வந்தர்களுக்கும் பண உதவிக்கு பல கடிதங்கள் எழுதினார். அநேகர் தாராளமாக உதவி புரிந்தனர். பியல்லா மாநிலத்தின் பேராயர் இளைஞர் மன்றத்திலுள்ள 600 சிறுவர்களில் தமது மறைமாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 200க்கு மேல் இருப்பதை அறிந்து தமது குருக்கள் யாவருக்கும் பொருளுதவிக்கென சுற்றறிக்கை ஒன்று அனுப்பினார். இதன் காரணமாக 1000 லீரே சேர்த்து அனுப்பினார். இத்தாலி நாட்டு மன்னரும் தொன்போஸ்கோவின் அரிய சேவையை பெரிதும் பாராட்டி 2 தடவைகளில் 11,000 லீரே நன்கொடையாக அளித்தார். ஜூலை திங்கள் 20ஆம் நாள் அடிகள் போடுவதென தீர்மானிக்கப்பட்டது. இதனை இளைஞர் மன்ற சிறுவர்கள் எங்கும் தெரிவிக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக குறித்த நேரத்தில் வந்து கூடினர். பேராயர் அந்நேரத்தில் ஊரில் இல்லாததால் அருள்திரு மொரேனோ அடிகளார் அடிக்கல் மந்திரிக்கும் சடங்கை நிறைவேற்றினார். தொன்போஸ்கோவின் நன்கொடையாளர்களில் ஒருவராகிய கோட்டா என்பவர் அக்கல்லை குறித்த இடத்தில் வைக்க பட்டணத்து அதிபதியாகிய பெல்வோனோ என்பவர் முதல் சுண்ணாம்பு பூசினார். அச்சமயம் கீர்த்தி வாய்ந்த பேச்சு வன்மையுடையவராகிய மறைதிரு பரேரோ அடிகளார் அநேக குருக்களும் செல்வந்தர்களும் குழுமியிருப்பதைக் கண்டு அங்கிருந்த மண்மேடையின் மீது ஏறிக்கொண்டு இளைஞர் மன்றத்தையும் தொன்போஸ்கோவின் சேவையை பற்றியும் ஒரு மேலான சொற்பொழிவு நிகழ்த்தி அங்குள்ள யாவரையும் களிக்க செய்தார். அன்று மாலை தொன்போஸ்கோ தமது சிறுவர்களுடன் தனித்திருந்த போது கட்டப்படும் தேவாலயத்தை பற்றி அவர்கள் வியப்புடன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர் சிறுவர்களை பார்த்து, இக்கட்டிடத்தை பெரிதாக மதிக்க வேண்டாம். இன்னும் சிறிது காலத்தில் பார்ப்பீர்கள், அவ்விடம் கட்டிடம் எழும்பும், சுற்றிலும் கட்டிடங்கள் எழும்பும் என்று பல இடங்களை சுட்டி காட்டினார். வேலை ஆரம்பித்த 1 மாதத்துக்கெல்லாம் கட்டிடம் தரைமட்டத்திற்கு மேல் சில அடிகள் கிளம்பிவிட்டது. தொன்போஸ்கோ கையில் இருந்த பணமெல்லாம் செலவாகிவிட்டபடியால் பணம் சேகரிக்க அதிர்ஷ்ட சீட்டுகள் குலுக்குவதென தீர்மானித்தார். இதை நடத்த பெரியவர்களின் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தில் அதிர்ஷ்ட சீட்டுகளுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கும் பொருட்டு பொது விண்ணப்பமும் ஒன்று வெளிவந்தது. அவ்விண்ணப்பத்தில் உள்ள சில வார்த்தைகளை முன்னிட்டு சிலர் தொன்போஸ்கோவிடம் ஒத்துழையாததுமின்றி அவருக்கு விரோதமாக காரியங்களை நடத்தவும் தலைப்பட்டனர். தொன்போஸ்கோ ஒன்றும் அஞ்சவில்லை. என்றும் மாறாத அவருடைய துணிச்சலை கண்டு யாவரும் ஆச்சரியப்பட்டனர். அவருக்கு நேரிட்ட இடையூறுகளை கேள்விப்பட்ட பேராயர் தமது சிறையிலிருந்து அவருக்கு ஆறுதலான கடிதம் ஒன்று எழுதி அனுப்பினதுமன்றி அவர் ஏற்படுத்திய இளைஞர் மன்றத்துக்கெல்லாம் அவரையே தலைவராக நியமிப்பதாக தெரிவித்தார். இப்படியாக தொன்போஸ்கோவின் எதிரிகளுடைய தலைகள் நசுக்கப்பட்டன. இதற்கு முன் அவர்கள் இளைஞர் மன்றங்களுக்காக எவ்வளவுதான் உழைத்திருந்த போதிலும் அதை முன்னிட்டு இப்பொழுது அவர்களுக்கு யாதொரு சுதந்திரமும் அளிக்கப்படவில்லை. ஆதலால் அவரை விட்டு பிரிந்திருந்த சிலர் திரும்பவும் அவரிடம் வந்து சேர்ந்து முன்போல் அவர் அதிகாரத்தின் கீழிருந்து உழைக்க விரும்பினர். 1852ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 26ஆம் நாள் தூரின் பட்டணத்தில் வெடிமருந்து வைக்கப்பட்டிருந்த இடம் தீப்பற்றிக் கொள்ள பெரிய விபத்து நேரிட்டது. அப்பொழுது தொன்போஸ்கோ அறைக்குள் அதிர்ஷ்ட சீட்டுகளுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த 3000 பொருட்களையும் ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார். முதல் அதிர்ச்சி கேட்டதும் அது என்னவென்று அறிய வெளியில் ஓடி வந்தார். பயங்கர சப்தத்துடன் 2ஆம் அதிர்ச்சி உண்டானது. 1 நிமிடத்திற்குள் பாரமான மூட்டையொன்று உயரத்திலிருந்து மிக சப்தத்துடன் அவர் காலடியில் விழுந்தது. அம்மூட்டை அவர் மீது விழுந்திருக்குமாயின் அப்பொழுதே அவர் உயிர் இழந்திருக்கக்கூடும். விஷயம் என்னதென அவர் அறிந்ததும் தமது சிறுவர்களுக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டிருக்க கூடும் என்று எண்ணி இளைஞர் மன்றத்தை நோக்கி ஓடினார். சிறுவர்கள் யாவரும் முதல் சப்தம் கேட்டதும் பக்கத்திலுள்ள மைதானத்தில் வந்து கூடியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ஆபத்து நேர்ந்த இடத்தை நோக்கி அவர் ஓடும் பொழுது மார்கரித்தம்மாள் வழியில் அவரை சந்தித்து ஆபத்தான இடத்திற்கு போகாதபடி எவ்வளவுதான் அவரை தடுத்தும் முடியாமல் போயிற்று. தீயினால் அநேக கட்டிடங்கள் நாசமானதைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினார். அவ்விடத்தில் ஒரு வேலைக்காரன் மரண வேதனையில் இருப்பதைக் கண்டு
அவனுக்கு இறுதி அருட்சாதனத்தை கொடுத்தார். இத்தீயினாலும் அதிர்ச்சியினாலும் உண்டான நஷ்டம் இவ்வளவு என்று கணக்கிட முடியாது. அநேக கட்டிடங்கள் நொறுங்கி விழுந்தன. கண்ணாடி ஜன்னல்கள் யாவும் பொடி பொடியாக போயின. வேறு அநேக கட்டிடங்களில் பெரும் பிளவுகள் ஏற்பட்டன. அதிர்ச்சி 15 மைல் தூரத்திற்கு கேட்கப்பட்டது. தீப்பற்றிய இடத்திற்கு 1 கல் தொலைவில் இருந்த இளைஞர் மன்றம் இறைவன் அருளால் யாதொரு பழுதும் ஏற்படவில்லை. இதற்கு ஒரு வியக்கத்தக்க காரணம் உண்டு. அது என்னவெனில், இளைஞர் மன்றத்தில் வசித்து வந்தவர்களில் கபிரியேல் பாசியோ என்பவன் 13 வயதுள்ள ஒரு சிறுவன். இவன் தெய்வத்தன்மை பொருந்தியவன். அவன் மேற்கூறிய விபத்து நேரிடுவதற்கு சுமார் 1 வருடத்திற்கு முன் பரிசுத்த மரணம் அடைந்தார். அவன் இறுதி அருட்சாதனங்களை பெற்று மரிப்பதற்கு சற்று முன் தீர்க்க தரிசனமாய் உரைத்து கூறினதாவது: தூரின் பட்டணமே, உனக்கு ஐயோ கேடாம், ஏன் இவ்விதம் சொல்கிறாய் என்று அவன் அருகிலுள்ள சிறுவர்கள் கேட்டனர். ஒரு பயங்கர பூமி அதிர்ச்சி. எப்போது அது சம்பவிக்கும்? ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. தூரின் பட்டணமே, உனக்கு ஐயோ கேடு. இவ்வாபத்திலிருந்து தப்பிக்கொள்ள செய்ய வேண்டியது என்ன? இளைஞர் மன்றத்தை காப்பாற்றும்படியாக புனித ஞானப்பிரகாசியாரை குறித்து ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம், மங்கள வார்த்தை ஜெபம், தமத்திருத்துவ வணக்கம் தினம் வேண்டி வாருங்கள். அதன்படியே அத்தினத்திலிருந்து மடத்து சிறுவர்கள் காலை மாலை ஜெபத்தில் புனித ஞானப்பிரகாசியாரை குறித்து வேண்டி வந்தனர். அஜெபத்தின் பலனாகத்தான் இளைஞர் மன்றம் மேற்கூறிய தீ விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. அந்நாளில் புனித ஞானப்பிரகாசியாரை குறித்து ஜெபிக்க துவங்கிய வழக்கம் அண்மை வரை எல்லா சலேசிய மடங்களிலும் தொடர்ந்து நடந்து வந்தன. மேற்கூறிய வியக்கத்தக்க நிகழ்ச்சியின் நினைவாக தொன்போஸ்கோ 5000 சிறிய படங்கள் அச்சடித்து யாவருக்கும் வழங்கினார். அவர் தமது நன்றியறிதலை காண்பிக்க இது போதாதென்று தாம் ஏற்பாடு செய்திருக்கும் அதிர்ஷ்ட சீட்டுகளால் உண்டாகும் லாபத்தில் பாதியை கோட்டோலெங்கோ மருத்துவமனைக்கு நன்கொடையாக கொடுப்பதென தீர்மானித்தார். அதிர்ஷ்ட சீட்டுகள் வெற்றியுடன் முடியும் பொருட்டு அநேக செல்வந்தர்கள் உதவி செய்ய முன்வந்தனர். அவர்களுள் பரிசுத்த பிதாவாகிய 9ஆம் பத்திநாதரும் இத்தாலிய அரசராகிய விக்டோரியா இம்மானுவேலே என்பவரும் இன்னும் ராஜ வம்சத்தைச் சேர்ந்த பலரும் முக்கியமானவர்களாவர். தேவாலயம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி மந்திரிக்கப்பட்டது. அன்று மாலை அதிர்ஷ்ட சீட்டுகள் சம்பந்தமாக உதவி செய்தவர்கள் மடத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு சிற்றுண்டி முதலியவைகள் வழங்கப்பட்டன. முடிவில் தொன்போஸ்கோ அவர்களுக்கு தமது நன்றியறிதலை காண்பிக்க அவர்களை பற்றிய சில வார்த்தைகள் கூறினார். அதுவே சலேசிய நன்கொடையாளர்களுக்கு அவர் செய்த முதல் பேச்சாகும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அருட்திரு லொசான்னா என்னும் பேராயர் தொன்போஸ்கோ கட்டிய தேவாலயத்தை சந்தித்த பின் அங்கே உள்ளவர்களுக்கு அருமையான மறைவுரை ஒன்று செய்தார். அதன் முடிவில் அவர் சொல்லியதாவது: தொன்போஸ்கோ இவ்விடத்தில் மட்டும் தேவாலயம் கட்டும்படி இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார் என எண்ண வேண்டாம். அதோ அவ்விடம் ஒரு தேவாலயம் அவசியம். அதோ அவ்விடம் வேறொரு தேவாலயம் அவசியம். இன்னும் அநேக தேவாலயங்கள் அவரால் கட்டப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். இவ்வார்த்தைகள் எப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளாயின என்பதை பிறகு கண்டுகொள்வோம். தேவாலயம் மந்திரிக்கப்பட்ட சில தினங்களுக்கு பிறகு அனாதை மடம் ஒன்று கட்ட எண்ணம் கொண்டார். ஆண்டவருக்கு கோயில் ஒன்றை கட்டிய பின் அவருடைய சிறுவர்களுக்கும் ஒரு வீடு தயாரிக்க வேண்டும் என்று சொல்லுவார். வினாடியின் பழைய வீட்டில் அம்மடத்தை கட்டுவதென தீர்மானித்து உடனே வேலையை துவங்க வேலையும் துரிதமாக நடந்து வந்தது. ஆனால் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கட்டடத்தின் ஒரு பாகம் திடீரென இடிந்து கீழே விழ தொன்போஸ்கோவும் சிறுவர்களும் திகிலடைந்தார்கள். உயிர் சேதம் நேரிடாவினும் வேலை செய்து வந்த 3 சிறுவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. தொன்போஸ்கோ தமது துக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இறைவனுடைய விருப்பப்படியே ஆக கடவுது என்று சொல்லி தைரியமடைந்தார். பிறகு இடிந்த பாகத்தை மறுபடியும் கட்டும்படி ஏற்பாடு செய்தார். அவருடைய சோதனை காலத்துக்கு இன்னும் முடிவு வரவில்லை. கட்டிட வேலை ஏறக்குறைய முடிவாகி மேற்பாகம் மட்டும் மூடப்பட வேண்டியிருந்தது. ஒரு நாள் திடீரென மழை ஆரம்பித்து விடாமல் பெய்ய பூசப்பட்ட சுண்ணாம்பு முற்றிலும் கரைந்து போய் கற்கள் மட்டும் அடுக்கி வைத்தது போல் ஒன்றின் மேல் ஒன்றாக நின்றிருந்தன. டிசம்பர் மாதம் 1 தேதி இரவு சுமார் 11 மணிக்கு கற்கள் சரிந்து பெரும் சப்தத்துடன் கீழே விழுந்தன. உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த சிறுவர்கள் பயந்து எழுந்து வெளியே ஓட்டம் பிடித்தனர். இந்த தடவையும் சிறுவர்களுக்கு யாதொரு ஆபத்தும் நேரிடவில்லை. சிலர் செருப்புகள் இல்லாமலும் சிலர் சரியாக உடுத்தி கொள்ளாமல் போர்வைகளை போர்த்தி கொண்டும் வெளியில் ஓடி வந்திருப்பதைக் கண்ட தொன்போஸ்கோ அவர்களுடைய பயத்தை தணிக்கும் பொருட்டு அவர்கள் இருந்த கோலத்தை பற்றி அவர்களை பரிகாசம் செய்த பின் அந்நேரத்தில் அவர்களை தம்முடன் விளையாடும்படி அழைத்தார். இவ்விதமாக அவர்களுடைய பயம் ஒருவாறு நீங்கியது. பிறகு அவர்களை ஒரு அறையில் அழைத்துச் சென்று சில வார்த்தைகளை சொல்லிய பின் ஆண்டவருடைய திருச்சித்தத்திற்கு முற்றிலும் அமைந்தவர்களாய் திரும்பவும் உறங்கச் செல்லும்படி கூறினார். சிறுவர்கள் அனைவரும் இறைவனிடம் உருக்கமாக வேண்டினார்கள். மறுநாள் அதிகாலை சுமார் 5:30 மணி வேளையில் கட்டடத்தின் மற்றொரு பாகம் அதிக சப்தத்துடன் இடிந்து விழுந்தது. சிறுவர்கள் உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்து
முன்போல் வெளியே ஓட்டம் பிடித்தனர். மறுபடியும் தொன்போஸ்கோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிய பின் திருப்பலி பூசை துவங்கினார். பூசை முடிந்து வெளியில் வந்ததும் சிறுவர்களை பார்த்து, மக்களே, பசாசு நம்மை சோதனைகளுக்கு உள்ளாக்க பலமுறை முயன்றது. பயப்பட வேண்டாம், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் ஆண்டவர் அதிக பலமுள்ளவர் என்றார். சற்று நேரத்திற்குள்ளாக இடிந்து விழுந்த கட்டடத்தை பார்க்க ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்தனர். நகர அதிகாரிகளும் 2 பொறியியல் வல்லுநர்களும் வந்தார்கள். நகர அதிகாரி தொன்போஸ்கோவுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 2 பொறியியல் வல்லுநர்களும் கட்டடம் விழுந்ததற்கு அடிப்படையான காரணத்தை அறியும் பொருட்டு கட்டடத்தை சுற்றி சென்றார்கள். அப்பொழுது பிரம்மாண்டமான தூண் ஒன்று தொன்போஸ்கோவின் அறைக்கு மேல் இயற்கை விதிகளுக்கு வினோதமாக சாய்ந்து தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் அடைந்த வியப்பிற்கு அளவே இல்லை. அத்தூண் அறையின் மேல் விழுந்திருக்குமேயாகில் அறைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அனைத்து சிறுவர்களும் தொன்போஸ்கோவும் மறு உலகம் சென்றிருக்க வேண்டும். தேவ பராமரிப்பை என்னவென்று புகழ்வது? அத்தூணை உடனே இடிக்கும்படி செய்தனர். மறுபடியும் சுமார் 10 மணிக்கு வேறொரு சுவர் இடிந்து விழுந்தது. சிறுவர்கள் அனைவரும் பயத்தால் பீடிக்கப்பட்டனர். இத்தடவை தொன்போஸ்கோவின் முகமும் சற்று வாட ஆரம்பித்தது. ஆனால் மறுபடியும் அவர் கவலையை சிறிதும் வெளிக்காட்டாமல் மலர்ந்த முகத்துடன் சிறுவர்களை அணுகி, என் அன்புக்குரிய மக்களே, ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். இதுவரைக்கும் செங்கல் விளையாட்டு விளையாடினோம். ஆண்டவருடைய சித்தம் போலாகட்டும். அவருடைய திருநாமம் என்றும் வாழ்த்தப்பட கடவுது. அவருடைய திருக்கரத்திலிருந்து வருகின்ற யாவற்றையும் நல்ல மனதுடன் ஏற்றுக்கொள்வோமாக என்றார். கட்டடம் இடிந்து விழுந்ததினால் தொன்போஸ்கோவுக்கு அதிக நஷ்டம் நேரிட்டதுமன்றி பல தொல்லைகள் ஏற்பட்டன. ஆனால் தமது அறிவு கூர்மையினால் அனைத்து செயல்களையும் ஒழுங்கு செய்தார். சிறுவர்களின் படிப்பறையும் உறக்க அறையும் பள்ளிக்கூடமும் வேறு இடத்தில் குறிக்கப்பட்டன. மழைக்காலம் முடிந்ததும் கட்டட வேலை தொடர்ந்து நடத்தப்பட்டது. அரசரும் பிரபுக்களும் இரக்கத்துடன் செய்த பொருள் உதவியை கொண்டு அக்டோபர் மாதம் புது கட்டிடம் முடிவு பெற பள்ளிக்கூடமும் உறக்க அறையும் சாப்பிடும் அறையும் புது கட்டிடத்தில் அமைக்கப்பட்டன. சிறுவர்களின் தொகை 75க்கு மேல் அதிகரித்து இனி அவர்களுக்கு யாதொரு தீங்கும் நேரிடாதென தொன்போஸ்கோ உறுதிமொழி கூறினார். அவ்விதம் நேரிட்டது. தமது சிறுவர்களுக்கு இவ்விதமாக மடம் தயாரித்த பின் தொன்போஸ்கோ சில காலமாக நினைத்து கொண்டிருந்த வேறொரு முக்கிய காரியத்தின் மட்டில் தமது கவனத்தை செலுத்தலானார். அது என்னவெனில், தெருக்களில் அலைந்து திரிந்து கெட்டழியும் சிறுவர்களுக்கு கைத்தொழிற்சாலைகளை நிறுவுவதே. அதனால் தற்பொழுது தேவையான சில மேசைகளையும் ஆயுதங்களையும் தயாரித்த பின் சிறுவர்களுக்கு தையல் வேலையும் செருப்புகள் செய்யும் தொழிலையும் ஏற்படுத்தி அத்தொழில்களில் தாமே அவர்களுக்கு முதல் ஆசிரியராக விளங்கினார். சிறிது காலத்திற்கு பிறகு வேறு தொழிற்சாலையையும் நிறுவினார். படிப்பில் அதிக கவனம் காட்டிய சிறுவர்களுக்கு தாமே துவக்கத்தில் படித்து கொடுத்து வந்தார். பிற்காலத்தில் தமக்கு நேரமில்லாத போது அச்சிறுவர்களை பக்கத்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைத்தார். அப்பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களும் தொன்போஸ்கோவின் சிறுவர்களுக்கு சம்பளமின்றி கற்பித்து வந்தார்கள். தொன்போஸ்கோவினால் கற்பிக்கப்பட்ட சிறுவர்களில் பலர் பிற்காலத்தில் பெயர் போன ஆசிரியர்களாகவும் புகழ்பெற்ற மருத்துவர்களாகவும் நுண்ணறிவுடைய நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் விளங்கி தொன்போஸ்கோவுக்கு பேரும் புகழும் தேடிக் கொடுத்தார்கள்.